ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி, ஓகேவா, இன்டெலிஜென்ட் பியூரோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உள்துறை அமைச்சகம், ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழில் சுருக்கமாக கொடுத்துருக்கேன். இதில் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க்கு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது. ஓகே பாருங்கள், ஐபி, ஓகேவா, ஐபி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. ஐபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போது டெல்லி கார் குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா, இந்த மாதிரி சம்பவங்களில் இவங்களுடைய பணியும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா, இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய பணியும் ரொம்ப முக்கியமான ஒரு பணி. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காவல்துறை அமைப்பு மாதிரி தான். ஓகேவா, அப்போ புலனாய்வு பணியகத்தினுடைய தற்போதைய அமைப்பு, அந்த முன்னாடி பார்த்த பிடிஎஃப் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதை வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஐபி தான் வெளியிட்டிருக்காங்க. ஜாப் வகை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய வேலை. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகம் வந்து இந்த பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு அந்த வகை பார்த்திங்கன்னா வழக்கமான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்கள் தான். மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 362. ஓகேவா, பல்பணி மல்டி டாக்ஸ் பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, அப்போ மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 362 வேக்கன்சி. ஓகேவா, இந்தியா முழுவதும் இது வந்து எடுக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே, இங்கே பாருங்கள், இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள், அகர்தலா, அகமதாபாத், ஐஸ்வால், இந்த மாதிரி இதில் அவங்களுக்கு ஜென்ரலில் எவ்வளோ, ஓபிசியில் எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, இடபிள்யூ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி வந்து ஜென்ரலுக்கு இருக்குது. ஓகேவா, அப்போ எஸ்சி எஸ்டி மொத்தமாக சேர்த்து டோட்டலாக ஒரு 10 வேக்கன்சி வந்து நம்முடைய சென்னை அந்த மண்டலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், தொடக்க தேதி எப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னா 22/11 உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். கடைசி தேதி வந்து 14/2/2025. ஓகேவா, விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா www.mha.government.in. ஓகேவா, இந்த இணையதளத்தில் போய் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், புலனாய்வு பணியகத்தினுடைய தகுதி என்ன, தகுதி வந்து இந்த பணிக்கான அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 14/12/2025 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்திலிருந்து, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் போர்டு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் அளவில், ஓகேவா, 12th முடிச்சிருக்கணுங்க. இதுக்கு அதற்கு சமமான படிப்பு ஒன்று டிப்ளமோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 14/12/2025 அந்த நிலவரப்படி பொது விண்ணப்பதாரர்கள், ஓகேவா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 25 வயது வரைக்கும். ஓகேவா, அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 ஆண்டுகளும், ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளும். ஓகேவா, பிடபிள்யூடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது, அதாவது வந்து பார்த்தா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ப்ளஸ் ஒரு 10 ஆண்டுகளும், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 15, ஓபிசியில் வந்து 13 ஆண்டுகள். ஓகேவா, வயது தளர்வு இருக்கும். முன்னாள் படை வீரர் விண்ணப்பதாரர்களுக்கு அரசு கொள்கையின்படி அந்த வயது வரம்பு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஊதிய அளவுகோல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கேல் நிலை 1 18,000 கிட்டத்தட்ட 56,900 வரைக்கும் இருக்கும். தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 தேர்வு இருக்கும், அதுக்கப்புறம் 2ஆம் நிலை தேர்வு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு. ஓகேவா, இந்த 3 நிலைகளில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி முன்னாள், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550, மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 650 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக பெறப்படும். ஓகேவா, கட்டண முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை படிவத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் 14/12/2025 அதை சப்மிட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, விண்ணப்பிப்பதற்கான தொடக்க தேதி வந்து 22/11/2025, கடைசி டேட் வந்து 14/12/2025. ஓகேவா, புலனாய்வு பணியக விளம்பரம் மற்றும் விண்ணப்ப இணைப்பு. ஓகே, இதில் கொடுத்துருக்கேன், முன்னாடி பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கு இல்லையா, ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பேப்பர் ஓகேவா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்தது. அதுதான் நான் உங்களுக்கு சுருக்கி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா தமிழில் அங்கே கொடுத்துருப்பேன். ஓகே, இதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுதியுள்ள நபர்கள் அல்லது விருப்பப்படக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம்.